இந்தியா, அமெரிக்கா இரண்டு நாடுகளும் உணவு, மொழி, கலாச்சாரம் என அனைத்திலும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது. இதற்கிடையே டெல்லியில் வாழும் அமெரிக்க பெண் ஒருவர் இந்திய மக்களிடையே உள்ள சில பழக்க வழக்கங்களை பட்டியலிட்டு இவை நிச்சயம் அமெரிக்கர்களை சங்கடப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். அவரது போஸ்ட் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் நிலையில் அது குறித்து நாம் பார்க்கலாம். இந்த நவீன காலகட்டத்தில் மக்கள் பலரும் தங்களது தாய் நாடுகளை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று செட்டில் ஆவது என்பது நார்மலான ஒரு விஷயமாக மாறி வருகிறது. நம் நாட்டிலிருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு இதுபோல பலரும் சென்று செட்டில் ஆகிறார்கள். அதே போல இந்தியாவிலும் கூட பலரும் வந்து செட்டில் ஆவது என்பது சமீப காலமாகவே அதிகரித்திருக்கிறது. அப்படி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் செட்டில் ஆனவர் தான் கிறிஸ்டைன் ஃபிஷர். அமெரிக்காவைச் சேர்ந்த கிறிஸ்டைன் இப்போது டெல்லியில் வசித்து வருகிறார். இதற்கிடையே இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்தியர்களுக்கென்றே வேரூன்றி இருக்கும் சில பழக்க வழக்கங்கள் குறித்து பட்டியலிட்டுள்ளார். இந்தியாவில் அனைவரும் பின்பற்றும் பல விஷயங்கள் அமெரிக்காவில் வினோதமாக பார்க்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதில் முதலாவது கழிப்பறைதான். அமெரிக்காவில் பொதுவாக கழிப்பறையில் டாய்லெட் பேப்பர் தான் இருக்கும். நம்ம ஊரில் கழிப்பறையை யூஸ் செய்த பிறகு தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வார்கள். அமெரிக்காவில் பேப்பர் தான் பயன்படுத்தப்படுகிறது. இதை சுட்டிக்காட்டியுள்ள கிறிஸ்டைன், தண்ணீரை கொண்டு செய்யும் போது நனைவதால் அது சங்கடப்படுத்தும் என்றும் அது அமெரிக்கர்களை எரிச்சல் அடைய வைக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து செருப்புகளை பகிர்ந்து கொள்வது. இந்திய வீடுகளில் செருப்புகள் பொதுவாக இருக்கும். அதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்றே இருக்கிறது. இது அமெரிக்கர்களுக்கு செட் ஆகவே ஆகாது. அடுத்ததாக தண்ணீர் பாட்டில்களை பகிர்ந்து கொள்வது. அமெரிக்கர்கள் பொதுவாக சொந்தமாக தண்ணீர் பாட்டிலை வைத்திருக்கத்தான் விரும்புவார்கள். தண்ணீர் பாட்டிலை பகிர்ந்து கொள்வது சுகாதாரமற்றது என்றுதான் மக்கள் நினைப்பார்கள். அடுத்ததாக உணவு கலாச்சாரம். இந்தியாவில் ஒருவர் ஒரு உணவை ஆர்டர் செய்தால் அதை உடன் வந்த அனைவரும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அமெரிக்காவில் அவர்கள் பகிர மாட்டார்கள். தனியாகவே ஆர்டர் செய்து கொள்வார்கள். உணவை பகிர்வது அவர்களுக்கு பிடிக்காது. அடுத்து முக்கியமானது கைகளில் உணவை சாப்பிடுவது. இந்த பழக்கம் இந்தியாவில் ஆழமாக வேரூன்றியதாக இருக்கும். இருப்பினும் அமெரிக்கர்களுக்கு அது பிடிக்காது. சாப்பிடும்போது கைகளில் உணவு படுவது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அமெரிக்காவில் காரில் குழந்தைகளுக்கு என தனியாகவே கார் சீட் வைத்து உட்கார வைப்பார்கள். குழந்தைகளுக்கான இருக்கையில் அமர வைத்து சீட் பெல்ட் போட்டு லாக் செய்தே குழந்தைகளை அழைத்து செல்வார்கள். குழந்தைகளை மடி மீது உட்கார வைத்து அழைத்து செல்வதை அமெரிக்கர்கள் விரும்ப மாட்டார்கள். குழந்தைகளுடன் ஒன்றாக படுத்து தூங்குவது என்பது இந்தியாவில் இயல்பாக இருக்கும் ஒன்று. ஆனால் அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு தனி அறை, பெற்றோருக்கு தனி அறை என்றே இருக்கும். மேலும் இந்தியாவில் திருமணத்திற்கு பிறகு மாமியார், மாமனாருடன் இருப்பார்கள். ஆனால் அமெரிக்காவில் இதுவும் மிக மிக அரிதாகவே இருக்கும் ஒன்று என பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்திய பழக்க வழக்கங்களை அவர் குறை சொல்லவோ அல்லது விமர்சிக்கவோ இல்லை. இரண்டு நாட்டு பழக்கங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை மட்டுமே அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இதனால் இந்தியர்களுமே கூட இந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள்.